ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ராகி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தோல் நீக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலை நல்லா வறுந்து வந்திருக்குல்ல, இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு இந்த தோலை நீக்கி எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ராகி மாவை சப்பாத்தி மாவு போல் பசிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம பசிச்சு வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. நான் இரும்பு தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை லைட்டாக இப்படி தட்டினாலே போதும். லைட்டாக இந்த மாவை இதில் வச்சு நீங்கள் தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நெய்யாவது நீங்கள் நல்லெண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்டாகட்டும் இருக்கும். நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம். நல்லா பொரித்து வேக வச்சு எடுத்தால் தான் நமக்கு ராகி லட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சைடு மாற்றி போட்டோன்னு 1 நிமிஷம் நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே எடுத்துருங்க. பாருங்கள், ராகி நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். ஓரத்துலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாவு நல்லா வெந்து வரணும் நமக்கு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. துருவன தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் மாறாமல் லைட்டாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பச்சையை நீங்கள் ஆட் பண்ணதோடு இப்படி லைட்டாக வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயோட கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ராகி சுட்டு எடுத்தோம்ல, இது பவுலில் எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்னதாக பிச்சு இதில் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மிக்சியில் இந்த அளவுக்கு நம்ம கேப்ப சப்பாத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் 1 டைம் கிரைண்ட் பண்ணிடுங்க. கேப்பை, தேங்காய், ஏலக்காய் இப்படி அரைச்சி வச்சதை ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலையை நல்லா வறுத்து எடுத்தோம்ல, இதை தோல் நீக்கி வச்சுக்கோங்க. நம்ம கேப்பை அரைச்சோம்ல, அதே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்ச உடனேயே உப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த வேர்க்கடலை கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரையும் ஒரு தடவை இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க மிக்சியில். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கேப்பையும் தேங்காயும் அரைச்சி வச்சோம்ல, இதில் ஆட் பண்ணி ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்படி மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது ஒன்று போல் நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். அதனால தான் நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க.
அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதே பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், வேர்க்கடலையில் உள்ள ஈரப்பதமே நமக்கு போதும். இது உருண்டை பிடிக்க வரும். இது நல்ல ஹெல்த்தியான உருண்டை ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட இதை நல்லா சாப்பிடலாம். ஹெல்த்தியான உருண்டை இது சாப்பிட்டானா நமக்கு வந்து ரத்த சோகை நீங்கும். நம்ம உடம்புல வந்து ரத்தம் வந்து நல்ல உற்பத்தி ஆகும். இப்போ வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாகும். நம்ம ரேகியில் வந்து வேர்க்கடலை ரேகிலெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி பிள்ளைகளுக்கு கொடுங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம தேங்காவெல்லாம் வறுத்து தான் போட்டிருக்கோம், அதனால் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும். நம்ம உடம்புக்கு தேவையான அதிக விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராகியில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நமக்கு உடம்புல ரத்தம் ஊறுறதுக்கு இது ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். சின்னதாக வேணுன்னா சின்னதாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக வேணுன்னா பெருசாகவே நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பிள்ளைகளுக்கு இதில் 2 உருண்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சத்தானது இது. வளரும் குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வேறு எண்ணெயில் பொரிக்கிற ஸ்நாக்ஸ் செய்யாமல் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. பாருங்கள், ஹெல்த்தியான ராகி உருண்டை. இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராகி உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.